வீட்டுக்கு வர்றப்போ என்ன மைண்ட் செட்ல வர்றாங்கன்னே புரிஞ்சுக்க முடியறதுல ஒரு சில டைம். வாங்கண்ணே உங்ககிட்ட பேசலான்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமர் வந்துட்டு அதிகமா இருக்காங்க அப்படின்னா வர்றப்பவே ரொம்ப லோவா வருவாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஒருவேளை வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல போறதுக்கே எனக்கு ஒரு பயமா இருக்கும். சம்பாதிக்கலங்கிற ஒரு இது இருக்கும், அவங்க பேச்சுல வந்து ஒரு நக்கல் இருக்கும், நையாண்டி இருக்கும். என்னம்மா நடிக்கிறம்மா நீ? இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதிக சோம்பேறித்தனம் தான் சார் இருக்கு. முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் அவங்க வளர்க்கறத பார்த்தாலே எங்களுக்கே பயமா இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்களும் முதல்ல ஃபர்ஸ்ட் சோம்பேறி சொல்லாதீங்க தயவு செய்து. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம நிம்மதியா படுத்தா கூட அப்பதான் பேப்பர் கட் போற வருவான், பால்கார வருவான், இல்ல ஏதாவது ஈபில இருந்து வருவாங்க. நம்ம படுக்கனாலும் படுக்க முடியாது சார் நிம்மதியா. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? வீட்டுல இருக்கிறது 1000 வேலைகள் இருக்கும், ஆனா அவங்க சும்மா சாதாரண ஒரு சின்ன வேலையவே பெருசா யோசிச்சு பேசுறதுதான் இப்ப உள்ள காலங்களா இருக்கு. அந்த காலத்துல எல்லாரும் பிள்ளைன்னு யாரும் பிள்ளை பின்னாடி தெரிஞ்சது கிடையாது சார். அவங்க வந்து ஃப்ரீயா விட்டுறாங்க சார். வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன், நாங்க அப்படி இல்ல. இப்ப அந்த நிலைமையில இப்ப யாரையும் நம்பி விட முடியல சார். அப்படி எல்லாம் கிடையாது சார். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். எங்க ஹஸ்பண்டால எங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. என்னடா அசிங்கப்படுத்துற அப்படி? முத 100 ரூபாய் சம்பாதிப்போம் தினம் கூலின்றது ஆரம்பிச்சேன். அப்படியே டெய்லி தான் ரொட்டீனா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். டெய்லி என் குழந்தைகளை நான் தான் வளர்த்தேன். எப்போ ஸ்கூல் 3:45 விடும், 4:15 மயிலாப்பூர் ஓடி அங்கேருந்து ஓடி நடந்து வருவேன். நான் சேர்ந்து அந்த 1 இயர்ல ஒரு நாள் கூட நான் லீவ் போடாம போயிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்கூல்ல குழந்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் சார். ஒரு குழந்தை சாப்பிடலைன்னா கூட நான் போய் ஃபீட் பண்ணுவேன். லஞ்ச் டியூட்டி போடுவாங்க, நான் ரொம்ப கேட்டு ஆசையா அதை பண்ணுவேன். இவர்கள் துணிந்து செய்த எந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? என்னால எல்லாம் முடியாது சார். எனக்கு வந்துட்டு 10 மணிக்கு இவங்க வரலனாலே நான் 2 ஃபோன் பண்ணிடுவேன். என்னால தனியா மேனேஜ் பண்ண முடியாது சார். இப்போ ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு அவங்க அதை கொண்டு போயிட்டு எடுத்துட்டு போய் அவங்க சோம்பேறித்தனத்துல ஜாஸ்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணனா சார். சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணமே அம்மா தான் சார். என்னடி இது? அம்மா எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்துச்சுன்னா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதாவது நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில எந்த வேலையுமே என்னை பார்க்க விடாது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. நான் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எனக்கு டீ போட்டு சாப்பாடு எல்லாமே அம்மா தான் போட்டு கொடுக்கும். அதனால சோம்பேறியா வளர்ந்து இந்த அத்தை வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு தான் இருக்கணும்னு தோணுது. பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி. இந்த ட்ரெஸ் காய போட்டிருக்க ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸை காய போடாம இருப்பேன். ஏன் இந்த வேலை பண்ணாம இருக்க, ஏன் இதை பண்ணாம இருக்கன்னு கேட்பாங்க. அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. அவங்க வீட்டை அவங்க பாத்துப்பாங்க. பாப்பா இதை பண்ணாதடா, இதை பண்ணா இப்படி ஆயிரும், ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிடுறாங்க சார். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இதை இப்படி பண்ணாதடா, ஏன் வீட போகல, பாப்பா இப்படி பண்ணாதே. எங்களுக்கு அது ஹார்ஸா தான் சார். உங்க அம்மா அவங்க எப்படி சொல்லுவாங்க? எரும மாடு. முடியல. அவங்க நீங்க பார்த்த வேலையை மறுபடி பாக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு பயம், நீங்க வேலை பார்க்காம இருக்குது இல்ல, வேலையே பார்க்காமலே இருந்துவீங்களும் பயப்படுறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு நாளைக்கு படி மட்டும் 10 தடவை ஏறி எடுங்க சார். ஐயோ பாவம். அப்ப அந்த உடம்பு வலி எனக்கு எப்படி இருக்கும் சார்? கை கால்லாம் நைட்டு குடையும் சார். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. சரி, கிச்சனை மேல வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும், நாங்க ஸ்கூல் போறோம் சார். அப்படி இல்ல சார். சாம்பார் ஆப் எனக்கு நிறைய செலவு இழுத்து விட்டுறாங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க சார். வீட்டுல 1 ரூபாய் செலவு பண்ணா கூட பார்த்து தான் செலவு பண்ணணும். ஏன்னா வந்து கணக்கு வேற கேக்குறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆன்லைன்ல ரொம்ப ஷாப் பண்ண கூடாது சொல்லுவாங்க. ஆன்லைன்ல ஷாப் பண்ண கூடாது. அவங்க மட்டும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பண்ணிப்பாங்க.
சார் யார்கிட்ட சார் சம்பாதிக்கிறாங்களோ முழு அதிகாரமும் அவங்ககிட்ட தான் சார் இருக்கு. என்ன வாங்கணும் என்ன செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் சார் இருக்கு. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. வீட்ல இருந்து பாத்துக்கோங்கம்மா, நான் வேலைக்கு போறேன். அவங்களுக்கும் வந்து முட்டி வலிக்கு கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். டெபினெட்லி ஆனா அவங்க ஓகே சொல்லுவாங்க. திடீர்னு என்ன நினைப்பாங்கன்னே தெரியல. அப்பாவை பாத்துக்க சொல்லிடலாம். எங்க மாமனார் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க. ஆனா மறுநாள் எப்படி அவர் பாத்துப்பாரு. திருந்துங்கடா டேய். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.